முந்தே முந்தே விநாயகனே. செட்டா மாட்டேங்கிறையா, தூக்கடா இல்லாத முந்தி 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 விநாயகனே, முந்தி முந்தி விநாயகனே, 33 தேவர்களே, முந்தி முந்தி விநாயகனே, 33 தேவர்களே, அந்த வந்தமை ஆளுமையா அந்த வந்தோம் செஞ்சோம். யாருக்கெல்லாம் கரகாட்டம் பிடிக்குங்க? ரொட்டீன் ஒர்க்கு இல்லை வாரம் ஒரு தடவை கரகாட்டம் விடாமல் பார்க்குறவங்க யாராவது இருக்கீங்களா? யூடியூப்பில் தான், வேறு எங்கே போய் பார்க்க போகிறோம்? நேரில் பார்க்குறவங்க சொற்பமான ஆட்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அது கிராம திருவிழாக்களில் தான் கரகாட்டத்தை பார்க்க முடியும். அதனால் யூடியூப்பில் பார்க்குறேங்க. நானும் வந்து கரகாட்டம் வந்து எங்கள் ஊரில் திருவிழாவில் தான் சொல்லியிருக்கேன், விரட்டி விட்டுருவாங்க, பார்க்க விட மாட்டாங்கன்னு. தூர்தர்ஷனில் போடுவாங்க கரகாட்டம். அதை விட்ட வேறு சில சேனலில் போடுவாங்க கரகாட்டம். ஆனால் நான் தூர்தர்ஷனில் தான் பார்த்துருக்கேன். போடுறப்ப மிஸ் பண்ண மாட்டேன், உட்காந்து ஃபுல்லாக பார்த்துருவேன். இப்போ வந்து யூடியூப்பில் நிறைய கரகாட்டம் அப்லோட் ஆகுது. தனிப்பட்ட முறையில் அவங்க பிரபல்யமும் ஆகுறாங்க, இன்ஸ்டாகிராம் அது இதில் பிரபல்யம் ஆகுறாங்க. ஆனால் கரகாட்டம் எப்படி ஆண்களால் ரசிக்கப்படுகிறது அப்படின்னா, அவங்க பேசிக்கிற அந்த ஆபாச பேச்சு இருக்குல்ல, உடலுறவு சார்ந்த பேச்சுக்கள், செய்கைகள், உடலுறவு சார்ந்த அவங்களோட அந்த என்ன சொல்கிறது பாடி லாங்குவேஜு, அப்புறம் அவங்களோட அந்த உடம்பு தெரிகிற மாதிரி சில முக்கிய பாகங்கள்லாம் தெரிகிற மாதிரி அவங்க போட்டிருக்க ஆடை, இதெல்லாம் தான் கரகாட்டத்தை பார்க்க வைக்குது. கிட்டத்தட்ட ஒரு கிளர்ச்சி ஊட்டுறதுக்காகவே கரகாட்டம் வந்து பார்க்கப்படுகிறது, அப்ரிஷியேட் செய்யப்படுகிறது, எல்லாம் நடக்கிறது. ஆனால் அந்த வேலை பார்க்குறவங்க சந்தோஷமாக இருக்காங்களா, வசதியாக இருக்காங்களா, நிம்மதியாக இருக்காங்களா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. யதார்த்தமாக தேடிட்டு இருந்த என்ன சாதிக்காரங்க கரகாட்டம் ஆடுறாங்கன்ட்டு 2 சாதி போட்டிருக்காங்க. அந்த 2 சாதியுமே ஒடுக்கப்பட்ட சாதி, ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவங்க தான் ஆடுறாங்க. ஒரு கரகாட்டம் வந்து சங்க காலத்திலே இருக்குது. பறை இசை அதுவும் சங்க காலத்திலே இருக்கிறது தான். கரகாட்டம் சங்க காலத்திலே இருக்குது. அது வந்து 2 மாதிரி ஆடுறாங்க. சக்தி கரகம்னு ஒன்று, கடவுளுக்காக ஆடப்படுறது, பொழுதுபோக்குக்காக ஒரு கரகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்குற இந்த யூடியூப் கரகாட்டம்லாம் எனக்கு கரகாட்டம்னே நான் ஒத்துக்கவே மாட்டேன். கரகாட்டத்தில் மெயினான விஷயம் என்ன சொல்லுங்கள்? தலையில் ஒரு செம்பு வச்சிடுறாங்க, அந்த செம்பு கீழே விழக்கூடாது. நான் அதுக்கான சும்மா நிற்கக்கூடாது, நான் இதான் அசையணும், டான்ஸ் ஆடணும். முடிஞ்ச வரைக்கும் அது விழுகிறதுக்கு, இந்த செம்பு விழுகிறதுக்கு என்னதான் பண்ணால் செம்பு கீழே விழுந்துருமோ அதெல்லாம் நான் பண்ணணும். ஆனால் செம்பு விழுகக்கூடாது, அதுதான் கரகாட்டம். அதில் இன்னொன்று சாகசம் பண்ணுவாங்க. சில நேரம் கரகத்தை தலையிலே வச்சுட்டு அப்படியே படுத்து இந்த நைஸாக அந்த கரகத்தை வந்து இப்படி நகட்டிடுவாங்க, இங்கே கொண்டு போயிடுவாங்க. இவங்க வந்து கண்ணிலே ஊசி கோர்ப்பாங்க, ஊசி நூல் கோர்க்கிற வேலை பண்ணுவாங்க. கண் வாய் என்னவோ கண்ணை பயன்படுத்துகிறாங்க, சில நேரம் வாயை பயன்படுத்துவாங்க. அப்புறம் வந்து தாம்பளத்தில் காலை வச்சு இப்படியே ஒரு டான்ஸ் போடுவாங்க, சுற்றி வர்ற மாதிரி ஒரு டான்ஸ் போட்டுவாங்க. என்னென்னமோ பண்ணுறாங்க. 2 காலில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் சக்கரம் மாதிரி ஏதோ ஒரு சக்கரம், சுற்றுற சக்கரத்தை காலில் வச்சுருக்காங்க. அது நிற்க தட்டிக்கும் அவங்க அதை தம் பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தலையில் வச்சுருக்கிற பொருள் கீழே உழுகாமல் டான்ஸ் ஆடணும் ஒன்று. 2வது ஏதாவது ஒரு சாகசம் செய்யணும். இதுதான் கரகத்தில் இருக்கிற முக்கியமான விஷயம், நம்மள இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். தூர்தர்ஷனில் போடுற கரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு கண்ணியமாக உடை உடுத்தி ஆடுவாங்க. அவங்க அதைத்தான் விரும்புவாங்க. கரகம் ஆடுறவங்க வந்து நாகரிகமாக உடை உடுத்தி ஆடணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் அப்படி ஆடினா அது யாருமே பார்க்க மாட்டாங்க. வேறு வழி இல்லாமல் தான் அவங்க எவ்வளோக்கு மோசமாக அந்த உடையை வடிவமைச்சிக்கணுமோ அப்படி வடிவமைச்சிக்கிட்டு ஆடுறாங்க. முன்னாடி வந்து கால்லலாம் கருப்பு பேண்ட்டு போட்டிருப்பாங்க, சிலர் போட்டிருக்க மாட்டாங்கன்னு வச்சுங்க. ஆனால் கொஞ்சம் இறக்கமாக இருக்கும், முட்டிக்கால் வரைக்கும் இருக்கும் அந்த பாவாடை, டடக்கட அடக்கன்னு ஆடிக்கிட்டு இருக்கோம் நம்ம கரகாட்டத்தில் ஆடுறது மாதிரி. காலில் பேண்ட்டு போடாமல் இருக்கலாம். சில நேரம் காலில் சிலர் வந்து பேண்ட்டு போட்டிருப்பாங்க, கருப்பு கலர் பேண்ட்டு போட்டு அந்த போட்டு வச்சுருப்பாங்க, பாவாடையை கட்டியிருப்பாங்க. இப்போல்லாம் வந்து டவுசர் தான் வெளியில் தெரியுது, மேலே பேருக்கு ஒரு பாவாடை மாதிரி அதையே போட்டு வச்சுருக்காங்க. விகாரமாக தான் இருக்குது, அழகாக இல்லை அது. ஆனால் அதெல்லாம் போட்டு அப்படி ஆடினா தான் ஜனங்கள் ரசிக்கிறாங்க. யூடியூப்பில் ஏற்றினாலும்
பார்க்குறாங்க. அவங்க வந்து ஒரு செயற்கையாக தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இது மக்கள் விரும்புகிறாங்கன்றதுக்காக தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள கண்ணியமாக வச்சுக்கிறது மக்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் அது நடக்காதுன்னு நல்லா தெரியும். அட்லீஸ்ட் திருவிழாக்கள் சும்மாவாச்சும் ஏதாவது ஒரு இந்த ரசிகர் மன்றங்கள்லாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து கூட வருஷத்தில் ஒரு நாள் கரகாட்டக்காரவங்களை ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேஸில் ஆட விட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு வருமானத்தை கொடுக்கலாம். அவங்க சொல்கிறாங்க மாதத்தில் 10 நாள் வேலைக்கு போனால் தான் எங்கள் குடும்பத்தை எங்களால் ஒழுங்காகவே நடத்த முடியும், எங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்க மாட்டேது அப்படிலாம் சொல்கிறாங்க. மக்கள் நினச்சா எதையும் மாற்றலாம். அட்லீஸ்ட் அந்த மாதிரி யோசிக்கவா செய்யலாம். கரகாட்டக்காரங்கன்றது அந்த கொச்சையாக நம்ம யோசிக்கிறதுக்கான இல்லை, அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றத யோசிச்சா கூட போதும்.